இந்த நாள் மார்ச் 15ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை. சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 2ஆம் திருநாள். அற்புதமான நாள். ஆனால் கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி. அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி. எதிரிகளை நீங்கள் வெல்ல வேண்டும். கண்டிப்பாக நமக்கு எதிரியாக இருக்கக்கூடாது. எதுலையா இருந்தாலும் நான் தான் ஜெயிக்கணும். கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்கு பிரச்சனை யார் நமக்கு எதிராக நின்னாலும் சரி, அவர்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த சஷ்டி திதி அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அற்புதமான வெற்றி கண்டிப்பாக பதிவு செய்வீர்கள். ஒன்று, துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் ஏரோப்ளேனில் ஏறுவீங்க, ஃபாரின் டிராவல் பண்ணுவீங்க, வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கக்கூடிய பிராப்தம், இடமாற்றம் கொடுக்கக்கூடிய பிராப்தம், டிரான்ஸ்ஃபர் கம் ப்ரமோஷன் ரெண்டும் நடக்கக்கூடிய பிராப்தம். சூரியன் புதன் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது. காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, அதில் ராகுவும் இணைந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளி மாநில பிரயாணம், ஃபிக்ஸட் டெபாசிட் அதிகரிப்பீங்க. சேவிங்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே லாபம்தான். இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய அத்துணை விஷயங்களும் லாபம் தான். எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சூரியன் நின்ற நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். குரு எப்படிங்கிறது முழுக்க முழுக்க சுப கிரகம். அது சுக்கிரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபமாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதுக்காகவும் யாருக்காகவும் அழட்டி கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் ஜம்முன்னு உங்கள் வேலையை நீங்கள் பண்ணிட்டு போவீங்க. நிறையா வியாபாரிகள் இன்றைய நாள் நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கும். நித்த காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வேலைகளில் உங்களுக்கு 100% ப்ரமோஷன் கிடைக்கும். அதிகாரிகள் பாஸுடைய ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா சூரியன் புதன் ராகு எல்லாமே சேரும் பொழுது யாரை உங்களை பகைவர்களாக நினைச்சிருக்காங்களோ வேலைகளில் அவங்க அத்தனை பேரும் கிளம்பிடுவாங்க. நீங்கள் தான் முதன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள். உங்கள் மேலே தான் முழு நம்பிக்கை. ட்ரஸ்ட் வர்தி பர்சன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நாள் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. வேலைகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அற்புதமான நல்ல ஒரு சான்ஸு. இந்த மாதிரி சான்ஸ் மறுபடியும் வராது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. பணம் காசு குடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு தான் வெற்றி ஏற்படும். திறமை அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே ஒழிந்து இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது ஒன்று தான் இந்த நாள் ரொம்ப முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். இந்த நாள் என்னன்னா தெய்வ அனுகிரகம் சங்கல்பங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கு. முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான புண்ணியங்களும் உங்களுக்கு வரும். நிறைய பேர் டிராவல் பண்ணுவீங்க. பிரயாணங்கள் மிக அதிகமாக இருக்கும். தான தர்மங்கள் நிறைய செய்வீங்க. நல்ல சுபகாரியங்களுக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். மன அமைதி இருக்கக்கூடிய நாள். வேலைகளில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் வராது. முழுக்க முழுக்க ஒரு தெய்வீகம், ஆன்மீகம், அதே மாதிரி உங்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள் தான் முழுமையான திருப்தி கண்டறியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. சிவபெருமான் வழிபாடு 1000 பாவம் பண்ணாலும் சரி இன்றைய நாள் அது மாறும். தைரியமாக இருக்கலாம். ராசியா நிறம் சாம்பல் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடணும். எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கும். ஏன்னா சூரியன் எப்போ குருவுடைய நட்சத்திரத்தில் போகிறாரோ அன்றைய நாள் பொதுவாகவே உங்களுக்கு தனப்பிராப்தங்கள் ஏற்படும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குருவுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதுனால அடுத்த ஒரு 15 நாட்களுக்கு உங்களுக்கு தேவையான பண வரவுகள், முக்கியமான விஷயங்கள்லாம் பெரியவங்க மூலியமாக நடத்தி கொடுக்கறது, குழந்தைகள் நன்னா இருக்கிறது, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படுவது, தனப்பிராப்தம் அதிகரிக்கிறது, தங்கம் வாங்குவது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லாமே சௌக்கியமாக இருக்கும். இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. மன அமைதி மிக அதிகமாக இருக்கும். தைரியமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துல கேது இருக்கிறது, அதனால சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் நிரந்தரமா கொடுத்துட்டு இருக்கோம் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு. அதுலயுமே மே மாசத்துக்கு அப்புறம் அந்த குரு பார்வையினால் உங்க இடமே கோடி புண்மம் அப்படியே மாறிடும். டோட்டல் உங்க லைஃபை மாறுறதை நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. இன்றைய நாள் என்னன்னா, சூரியன் குருவுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அமைதி அப்படிங்கிறது அதிகரிக்கும். இன்றைய நாள் மட்டும் கவனமா இருங்க. பெரியவங்களை பகைத்து கொள்ள வேண்டாம். பெரியவங்களோட உடல்நிலைகளில் சற்று அக்கறை கவனம் தேவை. மற்றபடி நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி 100% அது நடக்கும். அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பெரிய ப்ரமோஷன் வர போகிறது, வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்க போகிறது, அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்பட போகிறது. ரொம்ப நாளாக இந்நாள் வரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உடல்நிலைகள் பாதிப்புனால நிறைய பிரச்சனை ஆகக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் அதில் ஒரு நிவர்த்தி, அதில் ஒரு திருப்தி மேன்மை அடையக்கூடிய அற்புதமான நாள். பயங்கர நம்பிக்கை வருங்க. ஃபஸ்ட்டு விஷயம், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பேர் பேச்சு வராமல் இருக்கலாம், அந்த பேச்சு இன்றைய நாள் நடக்கும். எதிர்பாராமல் நமக்கு வந்து சில இடங்களில் பேச்சு தடைபடும், அத்தனை பேருக்கு இதெல்லாம் சரியாயிடும். ஏன்னா புதன் சூரியன் ராகு சேரும் பொழுது தெய்வ அனுகிரகத்தினால் பித்ரு காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் அப்பா பாட்டனார்கள் செய்திருக்கக்கூடிய அத்துணை புண்ணியங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். IVF ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு கடன் தீரும் சார். அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். ஏன் நம்பிக்கை? சூரியன் புதன் ராகு மூணுமே கனெக்டா இருக்கிறது. காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. உங்க ராசி லக்னத்திலிருந்து பார்க்கும் பொழுது பஞ்சமஸ்தானத்துல இந்த ஒரு சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக பதவி உயர்வுகள் வரும். வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, புதுசா வண்டி வாகனங்கள் எலக்ட்ரிக்கல் வண்டி வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. வீட்டுக்கு புதுசாக பெயிண்ட் அடிக்கிறது, ஆடம்பரம் படுத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யக்கூடிய நாள் இன்றைய நாள். ரொம்ப முக்கியமாக குழந்தைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் குழந்தைகளை கேப்டன்னு கூப்பிடுவாங்க, லீடர் ஆக்கிடுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாமே அடுத்த ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நடக்கும். நீங்களே பார்க்கலாம். உங்களுக்குமே நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல அங்கீகாரம் கொஞ்சம் நல்லா இருக்கிறது. வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக சில விஷயங்கள் நல்லது நடக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். நம்பிக்கையை ஃபஸ்ட்டு வச்சுக்கங்க, அவ்வளோதான். ஏதோ ஒரு விஷயத்தை எப்பவுமே தொடர்ந்து நம்மளே இது சரியில்லைன்னு நினச்சிட்டு அது சரி இருக்காது. முடிந்தவரை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பக்குவமாக நடந்து கொள்ளும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய உங்கள் திட்டங்கள் எல்லாமே 100% வெற்றி அடையக்கூடிய நாள். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். அதில் சூரியன் புதன் ராகு சேரும் பொழுது எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட சாமான் வீட்டில் மாற்றுவீங்க. 2வது யாரெல்லாம் அஸ்திவாரம் போடணும், வீடு கட்டணும் அப்படின்னு இருக்கீங்களோ இது கண்டிப்பாக நடக்கும். யாரெல்லாம் போர் போடுறீங்களோ கண்டிப்பாக தண்ணி நல்லா வரும். அதனால் விவசாயிகளுக்கு ஏற்பவாறு இந்த ஒரு நாள்ல இருந்து கரெக்டாக ஒரு 15 நாளுக்குள்ளே எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். யாரெல்லாம் எலக்ட்ரிக்கல் EBக்காக எழுதி கொடுத்துருங்களோ அத்தனை பேருக்கு கரண்ட் வந்துடும். பல நிம்மதியான விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கும். எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாமனார் மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரும். எதெல்லாம் தடைபட்டிருக்கோ அது நடந்துடும். 2வது டென்டிஸ்டா இருக்கிறவங்களுக்கு, ENT டாக்டர்ஸா இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஒரு நாள்ல வந்து சூப்பரான டைமிங். என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். பலவிதமான நல்ல யோகங்கள் இன்றைய நாள் இருக்கிறது. அதனால வந்து உங்களுடைய பெயர் நல்ல பெயராக மாறும். எழுத்துப்பூர்வமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பெரிய சக்சஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம், அதே மாதிரி இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் இன்றைய நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல புதனும் சேர்ந்து இருக்கனால சம்டைம்ஸ் எதை சொல்லக்கூடாதோ அதையும் தெரியாமல் சொல்லிடுவோம். தயவுசெய்து பொய் மட்டும் சொல்லிடாதீங்க. லக்னத்தில் சனி கிராஸ் ஆகுது, ராகுவோடைய நட்சத்திரம், பொய் பிரம்மாண்டமாக வரும். அந்த பொய் நமக்கு எதிராக மாறும். கவனமாக இருக்கணும். பண தேவைகள் இருந்தாலும் எந்த இடத்துல கடன் வாங்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் வாங்கணும். எல்லா இடத்துல வாங்கக்கூடாது. அவசியம் இல்லாமல் எந்த பிரச்சனைக்குள்ளேயும் சண்டைகளுக்குள்ளேயும் போகாமல் இருக்கிறது நல்லது.
மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ஒரு காரியத்தை சாதிக்கணும், அதை மட்டும் பார்த்துங்க. வேறு பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசியில் இது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உங்கள் ஃபஸ்ட்டு ஐடியா என்ன இருக்கோ அந்த ஐடியாவை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். 2-3 ஐடியா இன்றைய நாள் தோணும், அதில் கணக்கு போட்டு இதெல்லாம் பண்ணணுன்னு உட்காந்து எழுதியிருப்பீங்க. உங்கள் மனசுக்கு எது ஃபஸ்ட்டு படுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். வீட்டில் அப்பா பாட்டனார்களுடைய உடல்நிலைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத தன பிராப்தம் ஏற்படும். ரொம்ப முக்கியம், வீட்டில் பெண் குழந்தைகளுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் காசி, கயா, ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணுவீங்க. அது பெரிய ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். பலவிதமான சாபங்கள் விமோச்சனமாகும். அற்புதமான காலகட்டங்கள் நீங்கள் இருக்கீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். என்ன அலைச்சல் இருக்கும் அவ்வளோதான். அந்த அலைச்சல்கள்னால எதுவுமே கெட மாட்டீங்க. கண்டிப்பாக பண வரவு நல்லா இருக்கும், தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ராசி லக்னம் மகரம், 2வது ரிஷபம், 3வது கன்னி. மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோ ந குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.